எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்கள் எல்லாருக்கிட்டே ஷேர் பண்ணலான் இருக்கோம். என்ன அம்மா ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்ல போகிறாங்க அப்படின்னு எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் எந்த அளவுக்கு அவளை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அந்த அவளோட நானும் இதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். உங்கள் எல்லாரோடையே சேர்ந்து இதை நான் ஓப்பன் பண்ணி உங்கள் எல்லார்ட்டையும் காட்ட போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு அசோகா அல்வாவும் உங்களுக்கு இந்த இனிப்போடு சேர்த்து அந்த இனிப்பையும் எவ்வளோ சுவையாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். பாருங்கள், இன்றைக்கி நான் என்ன ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, நமக்கு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்காக நமக்கு யூடியூப்லேருந்து நமக்கு கோல்டன் பட்டன் ஷீல்டு வந்திருக்கு. அதை நான் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி காட்டுறேன் வாங்க. தான் இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டோம். இந்த கஷ்டப்பட்டதுக்கு உள்ள பலன் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப சீக்கிரம் கிடச்சிருச்சு. presented to ஈரோடு அம்மாச்சி சமையல் ஹேமலதா ஃபார் பாசிங் 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லேருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க இந்த ஷீல்டு. இது ஒரு 200 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அல்வா செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். கருக விடாமல் வறுத்துடணும். இந்த மாதிரி கை விடாமல் வறுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இதை எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை நம்ம கழுவிட்டு வந்துடலாம். அதாவது இதில் பாசிப்பருப்பு வறுத்த பாத்திரத்துலேயே நம்ம என்ன பண்ணலாம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இப்போ இதை இதில் வறுத்துக்கலாம். பாருங்க, இப்போ இந்த நெய்யை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம வறுத்துட்டு கழுவி வச்ச பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, இந்த பாசிப்பருப்பை இதில் எடுத்து போட்டுக்கலாம்.
நம்ம லேசாக நெய்யிலே ஒரு பரட்டி விட்டுடலாம். இந்த அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. என்ன பண்ணலாம், இந்த கப்பிலே ஒரு கப் அளவுக்கு நான் வந்து பருப்பு எடுத்தேன்னா இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இப்போ குக்கர் மூடியை மூடி வச்சிடலாம். பாருங்க, இதுலேயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து இனிப்பு சுவையை வந்து தூக்கி கொடுக்கும். அதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணலாம். பாருங்க, இது வந்து 3 விசில் மட்டும் வச்சு எடுத்துடலாம். எந்த கப்பில் நீங்கள் வந்து பாசிப்பருப்பு எடுத்தீங்களோ அதே கப்லேயே 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம், 1/4 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி ஊற்றிக்கலாம். டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போட்டிருக்கேன். அதுலேயே ஒரு 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதையும் ஒன்றா சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணிடலாம். அப்போ வந்து வாயிலெல்லாம் படாது. அதுக்காக இது வந்து இந்த வெல்லம் கரைஞ்சால் மட்டும் போதும். பாருங்க, நம்ம என்ன பண்ணலாம், இதுலேயே இந்த நுணுக்குன சர்க்கரையும் போட்டுடலாம். எதுக்காக அப்படின்னா நம்ம இதை வடிகட்டும் போது இந்த மேலே இருக்க ஏலக்காயோட தோல் இருக்கு இல்லையா, இது சேர்த்து வடியாயிடும். குழந்தைங்கள்லாம் சாப்பிடும் போது வாயில் படாது அதுங்களுக்கு. அதனால் எல்லாம் ஒன்றா சேர்த்து நல்லா காய்ச்சிடலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு காய்ச்சிடுங்க, இல்லைன்னா ஓரம்லாம் வந்து தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள், பருப்பு வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு நம்ம அழுத்தி இது பண்ணோம்னா இந்த மாதிரி நல்லா மசியணும். இப்போ என்ன பண்ணுவோம், அசோகா எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். பாருங்கள், இதில் 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம். ஊற்றிருக்கேன். இப்போ இந்த பாசிப்பருப்பு, வெந்த பாசிப்பருப்பு எடுத்து இதில் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம ஓரமாக இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இதில் பச்சரிசி மாவு, இடியாப்பம் மாவு இருக்கும் இல்லையா, அதை போட்டுக்கலாம். அப்படி போடும் போது என்ன ஆகும், நமக்கு இது அல்வா வந்து நல்லா பிசுப்பு தன்மை இல்லாமல் நல்லா வரும். இந்த நெய்லேயே லேசாக அதை நல்லா வறுத்துக்கலாம். அப்படி இப்போ இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டாச்சு. பாருங்கள், இப்போ வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெள்ளை பாகு எல்லாத்தையுமே இதில் ஊற்றிடலாம். யாராவது திடீர்னு வீட்டுக்கு வராங்க அப்படின்னும் போது நம்ம வந்து இந்த மாதிரி டக்குன்னு இதில் வந்து அல்வா செஞ்சு கொடுத்துடலாம். பாருங்கள், இப்போ வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றுறேன். ஏற்கனவே நான் வந்து 1.25 கப்பா 1.25 கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். இப்போ 1 கரண்டி அளவுக்கு ஊற்றிருக்கேன். மொத்தத்துக்கே நம்ம வந்து ஒரு 75 ml அளவுக்கு நம்ம நெய் வச்சுக்கிட்டோம்னா போதும். கொஞ்சம் கெட்டி ஆற ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ இன்னும் 1 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இது வரைக்கும் 3 கரண்டி அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன். இந்த அளவுக்கு நெய்யும் ஊற்றிடலாம். நமக்கு வந்து இந்த கரண்டியில் 4 கரண்டி 5 கரண்டி அளவுக்கு நமக்கு தேவைப்படும். இதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சட்டியெல்லாம் ஒட்டாமல் நல்லா அப்படியே நல்லா உருண்டு வருது பாருங்கள். இதுதான் கரெக்டான பக்குவம். பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்ம கோல்டன் பட்டன் நமக்கு என்ன கலரில் இருக்கோ அதே கலரில் நம்ம கேசரி பவுடர்லாம் போடாமல் நல்ல அட்டகாசமான சுவையில் அட்டகாசமாக பார்க்கும் போதே நமக்கு கோல்டன் கலரில் சூப்பராக இருக்குது. பாருங்கள், இதே மாதிரி எடுத்து அப்படி போட்டோன்னு வைங்க, நல்லா வலிக்கிட்டு போவோம். வாங்க இப்போ எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம்.
எடுத்து சாப்பிடும் போது நல்லா அப்படி விடும், உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, இப்போ வந்து 1 மில்லியன் சப்ஸ்கிரைபருக்காக நமக்கு கோல்டன் பட்டன் வந்தது இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல வச்சிடலாம். இந்த இடம் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடுச்சு இந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி 1 லேக் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு இந்த சில்வர் பட்டன் வந்தது. கூடிய விரைவில் அடுத்த பட்டன் வர்றதுக்கு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான நீங்கள் தான் எனக்கு வந்து இவ்வளோ நாள் எப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணிங்கன்னா நானும் உங்களுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் நிறைய செஞ்சு காமிக்கிறேன். வீட்டில் இருக்கவங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. இப்போ நமக்கு இந்த அளவுக்கு கோல்டன் கலர் பட்டன் எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி ஒரு சூப்பரான அல்வாவும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இது அம்மா செஞ்சு கொடுத்தது அப்படின்ட்டு நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரசித்து ருசித்து சாப்பிடுவாங்க. ஃபஸ்ட் டைம் செஞ்சதுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் அல்வாவை உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.